ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, சாம அரிசியில் லட்டு. சாம அரிசியில் நம்ம நிறைய வகையான வெரைட்டிஸ் பண்ணியிருப்போம். பொங்கல், பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருப்போம். பட் இது ரொம்ப டேஸ்டான லட்டு இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சாம அரிசி நான் எடுத்திருக்கேன். இதே சாம அரிசி தினை இல்லை எதில் வேணாலும் இந்த லட்டு நம்ம பண்ணலாம். இப்போ தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. களைஞ்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள், சாம அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறிச்சுன்னா கொஞ்சம் பெருசாகாது, அதே அளவில் தான் இருக்கும். இப்போ தண்ணி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த நெய் பார்த்திங்களா, நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. சிம்பிளாக தயிர்லேருந்து நம்ம மோர் வெண்ணெய் எடுத்து வச்சு அதுலேருந்து நெய் எப்படி காய்ச்சுங்கிறது வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், என்ன கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த சாம அரிசி இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு எல்லா பக்கமுமே நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தாலும் நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி உதிரியாக சாம அரிசியும் வந்துடும். இல்லை கடைசியாக மட்டும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லா அரிசி வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு சாம அரிசிக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட் தண்ணியை மட்டும் நல்லா சர்க்கரை மட்டும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டே இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு பாகு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி வந்துருச்சுனாலே நமக்கு பாகு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி எடுத்து பார்த்தோம்னா அழகாக ஒரு கம்பிப்பதம் வந்துடும். இப்படி தொட்டு பார்த்தாலும் கம்பிப்பதம் வந்துடும். இல்லைனா ஒரு பிளேட்டில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக விட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் அந்த பாகு வந்துச்சுனாலும் கம்பு பதம் வந்துடுச்சுன்னா அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம வடித்து வச்சுருந்த அந்த சாம அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். சாம அரிசி இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த சுகர் சிரப்பு எல்லாத்தையுமே இந்த சாம அரிசி அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா ரைஸும் வச்சு பண்ணலாம். அதாவது தினை, சாமை, குதிரைவாலி எந்த ரைஸ் வேணாலும் இதே மெத்தடில் வரலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு மோதிச்சூர் லட்டு மாதிரியே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாத அல்வா பதத்துக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. உங்கள் வீட்டு குட்டீஸே ஏதோ ஒரு ஸ்வீட் எதிர்பார்ப்பாங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலில் நிறைய வகையான லட்டு ரெசிபி இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.